பாஸ்க்கே தெரிஞ்சு போச்சு நம்ம இனிமேல் இந்த ராஜா ராணி டாஸ்க்கை வச்சா மிச்சம் இருக்கிற 2 நாளைக்கு 10 பைசா தேராதுன்னு. அதனால் அவர் என்ன முடிவு பண்ணலான்னு யோசித்தார். சின்னதாக ஒரு கேமை வச்சார். அது ஏதோ கொஞ்சம் அப்படியே கலகலகப்பாக போச்சு. இந்த டீம்லேருந்து அந்த டீம், அந்த டீமில் இந்த டீம்னு கொஞ்சம் அப்படியே கலாய்ச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு, இன்னியோட முடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கே ராஜா ராணி டாஸ்க்கை முடிச்சிட்டார். முடிச்சுட்டு இவங்களுக்குள்ளே வழக்கமாக அவங்க சண்டை போடுறது மட்டும்தான் இவங்களுக்கு வருது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கமாக கொஞ்சம் நாள் கழித்து டாப் 10ல் இருக்கிற 14 பேரில் யார் ஃபஸ்ட் ப்ளேஸு செகண்ட் ப்ளேஸுன்றது இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் வைப்பாங்க அதை. ஆனால் இப்போவே வச்சுட்டு அதை விவாதமாக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக விவாதமாக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் செகண்டு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அதுக்கு ஜட்ஜாக என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் இந்த பிளேஸுக்கு நான் எந்த விதத்தில் தகுதியானவன் அப்படின்றது ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அந்த ஒவ்வொருத்தரும் அவங்க பேசுகிறத வச்சு கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க இடத்த விட்டு கொடுக்குறதோ இல்லை விட்டு கொடுக்காமல் போகிறதோன்றதை பற்றி ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்கோம். இந்த வாட்டி நம்ம கனியக்காவையும் விக்கல்ஸையும் முன்னூத்தரையும் ஜட்ஜ் ஆகிட்டார். ஜட்ஜ் ஆக்கி அவங்க இவங்களெல்லாம் ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ், இந்த ப்ளேஸுக்கெல்லாம் யாரெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத அவங்க செலக்ட் பண்ணதாக ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்த உடனே வழக்கப்படி பஞ்சாயத்தாக ஆரம்பிச்சிச்சு. அதுவும் சபரி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருந்ததை பற்றி ஏகப்பட்ட விமர்சனங்கள் முன் வச்சாங்க. அப்புறம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா, நான் தான் ஃபஸ்ட்டு, நான் தான் செகண்ட், நான் தான் தேர்டு, நான் தான் 6th ப்ளேஸ்னு சொல்லிட்டு பண்ணது இல்லாமல் நீ எதை வச்சு ஜட்ஜ் பண்ண அப்படின்றத சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நான் நீங்கள்லாம் பண்ணதை பார்த்து எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி தான் அவன் சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது கூட அது எப்படி நீ சொல்லலாம், இந்த ஆள் இதை பண்ணலையா, அந்த ஆள் இதை பண்ணலையான்னு கேட்டதும் இல்லாமல் வழக்கப்படி பார்வ 13-14 இருந்தாங்க. பார்வும் நம்ம டாக்டர் திவாகரும் கூடவே கமருதீன். அதுக்கு முன்னாடி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து நீங்கள்லாம் எங்களை ஒதுக்குறீங்க, நீங்கள்லாம் எனக்கு தனிப்பட்ட மூலமாக தாழ்த்தப்பட்ட ஆளாக நீங்கள் கணிக்கிறீங்கன்ற மேலே வாய விட்டார். ஆர்வராவ் மட்டும் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒரு டிஸ்கஷன் வரும்பொழுது நீங்கள் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னது உண்மையாக சென்சிபிளான மேட்டராக இருந்துச்சு. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ் சண்டை இருக்கு இல்லையா, இந்த சண்டை ரொம்ப பரபரப்பாக போச்சு. நேற்றுக்கு நடந்த உருப்படியான ஒரு விஷயம் இதுதான். ஆனால் என்னென்னா, இந்த ராஜா ராணி டாக்ஸ் தான் இருக்க போதுன்னு முடிவானதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரில. பார்த்துருந்தாங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. இல்லைன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி ஏதாவது ரீகேப்லையோ இல்லை 24/7 பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு அவங்க கருத்தை சொல்லட்டும். ஸோ நேத்தியோட ராஜா ராணி டாக்ஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம இந்த வாரம் பிக் பாஸை பார்க்கலாம்னு நினைக்கிறேன்.